ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். எதுக்கு இங்கே வந்துன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு விஜய் சட்டம் போடுறாங்க. உடனே அதுக்கு இங்கே பாருங்க, நான் வந்தது எதுக்காக தெரியுமா? என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே நான் வர சொல்லியிருக்கேன். அதனால உங்களுக்கு நாளைக்கு வெளியில கூட கல்யாணன்றாங்க. யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனையா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா இப்படி பேசுவியா? நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், நான் சொல்றேன். அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உன் இஷ்டத்துக்கு நீ என்னன்னாலும் பேசிட்டு என்னைய நினைச்சிட்டு இருக்கேன்றாங்க. எங்க பாருங்க தம்பி, நீங்க கண்டிப்பா என்னுடைய வெளியில களத்துல தாலி கட்டல, நடக்கிறதே வேற, என்ன பண்ணுன்றது எனக்கே தெரியாது நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்டதுமே பயங்கரமா கோவப்படுறாங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா நீங்க ஒரு வேளை வெளியில காலத்துல தாலி கட்ட முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியவே தேவை கிடையாது, எல்லாம் நானே பண்ணிடுவேன்றாங்க. என்ன பண்ணுவேன்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பிய, தாராளமா போய் கொடுத்துக்கோ, அதை பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாதுடான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. நீங்க போங்க, முதல்ல நீங்க போகணும் தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஜய், இவ என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா சாரதாவோட வீட்டுக்கு வெளியில வராங்க. வெளியில உங்க குடும்பம் ஒரு மானகெட்ட குடும்பம், அதனால தானே காசு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணீங்க. சரி, காசு வாங்கி கல்யாணம் பண்ணிக்கல, அப்புறம் எதுக்காக விஜய் கட்டின தாலியை காவிரி ஏன் போட்டிருக்கான்? அவளை காவிரி டைவர்ஸ் பண்ண சொல்லுங்க நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா வெளியில பேசிட்டு போறாங்க. இதை கேட்டதும் குபரன் ஏதோ உடம்பு சரியில்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறக்கப்பட்டா, நீ என்னமா ஓவரா பேசிட்டு போற, என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இதை கேட்டதும் என்ன இது, எனக்கு இதுல எதுவுமே புரியலன்னு சொல்லி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. உடனே இங்க பாருங்க, நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீங்க மட்டும் யாராவது பிரச்சனை பண்ணீங்க, நடக்கிறதே வேற நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நாங்க யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், அதே மாதிரி என் பொண்ணு காவேரியும் ஒதுக்கிதான் இருக்கா. அப்படி இருக்கும்போது நாங்க என்ன பிரச்சனை பண்ண போறோம்? நீ யார் கூடனா கல்யாணம் பண்ணிட்டு எப்படி கேட்டாவது போ, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, ஆனா ஒழுங்குமுறையதே இங்கிருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருந்து அங்க இருந்து வெண்ணிலா கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த ட்ரக்கா இப்ப சாரதா விஜய்க்கு கால் பண்றாங்க. விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சொல்லுங்க அத்தன்றாங்க. இந்த ஒரு முறை சொல்லி கூப்பிடுறதெல்லாம் இருக்க வேண்டாம், சரி சொல்லுங்க ஆன்டின்றாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கா வெண்ணிலா? நீங்க ஒரு வருவே வேணாம்னு சொல்லிதானே நாங்க இங்க விலகி வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இனி இந்த உறவு முறையே தேவையே கிடையாது, ஒழுங்கா என்னுடைய பொண்ணுக்கு நீங்க டைவர்ஸ் கொடுத்துடுங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க விஜய். இப்ப விஜய் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.